ஆரம்பிக்கலாங்களா? இல்ல, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன அன்றைக்கு மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? 2012ஆம் ஆண்டு மதிமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்த நாஞ்சில் சம்பத்திற்கு இதே வேலையாத்தான் அலைகிறானா? கட்சியில் சேர்ந்த சில மணி நேரங்களிலேயே கொள்கை பரப்பு துணை செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. திராவிடம் சித்தாந்தம் குறித்து மணிக்கணக்கில் உங்களுக்கு பேசுறதுக்கு நேரம் பத்தாது, நாட்கணக்கில் பேசக்கூடியவர் நீங்க. அப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாங்க அது இப்ப சொல்ல புரியா இல்லையா? என்னை போல மான உணர்ச்சி உள்ளவர்களினுடைய மனங்களில் மகுடமாகிவிட்டார் தம்பி விஜய். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. சத்தியமா சொல்றேன், நீங்க என்ன எழுதி வச்சுக்கோங்க, அவர் தாவை கலந்து வெளியே வந்தார்னா, வெளியே வந்தார்ல வெளியே வருவாரு. அந்த அன்னைக்கு பத்திரிகையாளர் போய் கேள்வி கேட்ட, ஏன் வெளியே வந்தீங்க? எப்ப விஜய் நீங்க பார்த்து உங்க பிரச்சனை சொல்லலையா? பார்த்தா தானே சொல்ல முடியும், அவன் தான் பார்க்க மாட்டானே. இருந்தாலும் உனக்கு நக்கல் ஜாஸ்தினே. எப்ப கடைசியா பாத்தீங்க? சேரும் போது பார்த்தேன். அப்புறம் வீட்டுக்கு போலியா? வீட்டுக்கு ஆம்பளைங்களே அனுமதி இல்லங்க, ஆம்பளைங்களே போக முடியாது. வேற அதெல்லாம் எதுக்கு தம்பி? யார் போலாம்? ஆதோ போலாம். புசி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால கூடவே வச்சிருக்கான் அப்படின்றான். நிறைய எதிர்பார்த்தார்கள். எதிர்பார்ப்பை அடைகாத்த மக்களுக்கு ஏமாற்றத்தை தந்து கொண்டிருக்கிற நடிகர் விஜய். அப்படியெல்லாம் அவசரப்பட்டு பொசுக்குன்னு சொல்லக்கூடாதுப்பா. வயிற்று பிழப்புக்காக அரசியல நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு என்ன பண்ண முடியும்? மிஞ்சி மிஞ்சி போற காரி துப்புவாங்க. துப்புறா இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. இயக்குனர் கரு பழனியப்பன், திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலர் மதிவதினி ஆகியோர் கலந்து கொண்டார்கள். அந்த நிகழ்விலேயே கரு பழனியப்பன் என்னை நக்கல் செய்தார், நையாண்டி புரிந்தார். நீ தற்குறி, நீ தவக்கலை, தமிழ்நாட்டு அரசியலுக்கு தகுதியற்ற முட்டாள். நீ தலைவர் ஆவதற்கான எந்த தகுதியாவது உனக்கு இருக்கா? மயிரை புடுங்குவானாமா வந்தா? நீ என்னடா செய்வ? நீ ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஆக முடியாத புறம்போக்கு. இல்ல, அவர் மேல நீங்க மானவரியா மரியாதை வச்சிருக்கீங்களா? அது அவரே சொல்றாரு. உதயநிதியை பத்தின உங்க பார்வை என்ன? நல்லவர் தான். அவர் வந்து எதிர்காலம் கிடையாது, அடுத்த முதலமைச்சருக்கான. அவருக்கெல்லாம் எதிர்காலம் கிடையாது. எனக்கு யார் மீதும் கோபம் இல்லை, யார் மீதும் எனக்கு வருத்தம் இல்லை. என்னுடைய திசை தீர்மானிப்பது தண்ணீர். இன்றைக்கு என்னுடைய திசையை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தம்பி விஜய் தீர்மானித்திருக்கிறார். உன்னை நம்பி ஆயிரக்கணக்கான மைலுக்கு அங்கிட்டு இருந்து வந்திருக்கேன். நான் தாவைக்காவில் என்னை இணைத்துக் கொண்டேன். ஒரு உற்சாகமான மனநிலையில் இருக்கிறேன். கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்புகள், காயங்களிலிருந்து விடுபட்டவனாக என்னை உணர்கிறேன். வேண்டாம்ப்பா, உன்னோட திருவிளையாடல இதோட நிறுத்து. இன்று தம்பி விஜயை சந்தித்த பொன் வேளையிலிருந்து புதிதாய் பிறந்ததை போல எண்ணி நான் பூரிக்கிறேன். என்ன நீயும் கூடயே வர்ற? அண்ணனுக்கு ஒத்தாசைக்கு என்னடா ஒத்தாசை? ஓ ஒத்தாசை தேவையில்ல, வெளியேற மொட்டை. மாஸ்டர் நெக்ஸ்ட். இன்னும் 1.5 மணி நேரம் ஆனாலும் ஏறின போது என்ன இதுல பேசணும்னா அதே இதோட பேசுறேன்னா காரணம் யாரா? காரணம் யாரு? என்ன தண்ணி அடிச்சு? மத்தவனுக்கு தேர்தல் வெற்றி வழக்கமான ஒன்று, எங்கள் வெற்றி வரலாற்றின் புரட்சி, மாபெரும் மாறுதல், சரித்திர சாதனை. அவனை சொல்லி நிறுத்துங்களா? முடியாதுன்னு நீ சொல்ற. கூட்டணி வைக்காம எப்படி ஜெயிக்க முடியும்னு உலகம் பூரா எனக்கு கற்பிச்சவன், இன்க்ளூடிங் டாட்டா வரைக்கும் சொன்னது. அப்படியா? யாருப்பா சொன்னா? ஊர் எல்லையில பேசிக்கிறாங்க. இது முடியாதுன்னு சொல்றானோ அதை நீ முடிச்சு காட்டுவது, அதுக்கு பிறதாண்டா சாதனைங்கிறான். நான் தனிச்சு நின்று வெல்றனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இங்க பாரு, உன்னால நீ கொஞ்சம் காலம் எடுக்கும், அவ்வளவுதான். அது முடியாது, உங்களால முடியாதுன்னு சொல்லுங்க, ஒதுங்குங்க. யாராலும் முடியாதுன்னு சொல்லாது. எவராலும் முடியாததை என்னால் முடியும், எங்களால் முடியும் சொல்றதுக்கு பேர் தான் சாதனை. இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. இன்னொருத்த வருவான், என் முன்னோர்கள் கத்திட்டு போனா, நான் வருவேன் நான் நினைச்சு விட்டு போனா, வந்தான், வந்து நிக்கிறேன்ல. கடவுளை நம்புகிறோம் காட்டு மாண்டி, கடவுளை வழிபடும் முட்டாப்பைய கொட்டாப்பைய, நேர இங்க வா, கோயில இருந்து வெளியில வா, வெளியில வா, வெளியில வா. நேர அங்கிருந்து கூட்டிட்டு போய், ஏய் சிரிக்காதர. கருணாநிதி சமாதி, அண்ணா சமாதி,
ஐயா ராமசாமி ஐயா சமாதி, ஜெயலலிதா சமாதி போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. விழுந்து கும்பிடுறான்டா, காவடி தூக்குறான்டா, பால் காவடி எடுக்கிறான்டா, மொட்டை அடிக்கிறான்டா, பைத்தியக்காரப்பல. நீ வாடா இங்க மெரினா கடற்கரைக்கு வாடா. இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். நம்ப மாட்டேற காணொலி இருக்கு பாருடா. கோயில்ல போய் வழிபடுகிறது அறிவு கட்டத்தனம், முட்டாள்தனம், காட்டு மாரணித்தனம்ட்டு. இது ஏதோ காமெடி பீஸ்ரா. ஐயா ஏவா வேலு ஐயா கருணாநிதி சமையல கட்டடிக்கிறாரு, கட்டடிச்சு பாடுறாப்படுறா. யாருன்னா அம்மா நீ ஒண்ணு திராவிடத்தில் இருக்கணும் இல்ல தமிழ் தேசியம் இருக்கணும், ரெண்டு ஒண்ணுன்னா நடுவால் நிக்கிறதா தானே இருக்கணும். நான் விடுதலைக்கு போராடுறேன், ஒண்ணு சுபாஷ் பக்கம் நில்லு, காந்தி பக்கம் நில்லு. விளையாட்டா என்ன பலி கொடுக்க பார்த்தேடா. நான் மதம் இருந்த மாட்டேன், மனைவி தவிர வேற ஒரு பெண்ணை கனவுல நினைக்க மாட்டேன். அவளுக்கு கெட்டவல்லடி பின்ன கேடு கெட்டவன். வெக்கம் கட்ட பிள்ளைகளா உங்களடா நீங்களும் உங்களை எனக்கு ஆத்திரங்கள் வருது. மனைவி தவிர வேற ஒரு பெண்ணை கனவுல நினைக்க மாட்டேன். அதாவது சீமான் தன்னை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டதாகவும் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாகவும் அந்த புகார்ல அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த கோலத்துல பாக்கல நெஞ்செல்லாம் வலிக்குதாங்க. சூதாட மாட்டேன், களவு செய்ய மாட்டேன், பொய் பேச மாட்டேன், ஊழல் லஞ்சம் செய்ய மாட்டேன். பச்சை போய் பேசுறேன். இந்த சமூகம் எது ஒழுக்க நெறின்னு கட்டமைச்சிருக்கோ அதன்படி வாழுகிறான். அது இருந்த மாட்டேன், மனைவி தவிர வேற ஒரு பெண்ணை கனவுல நினைக்க மாட்டேன். மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? எனக்கு எவ்வளவு பேரம் பேசிருப்பான்னு நீ நினைக்கிற? சத்தியமா தெரியாது சார். அரை விழுக்காடு வச்சிருக்கிறவனுக்கே இந்த அலைச்சல் அலைகிறான். யாரோட கூட்டின்னு போவாப்ல, எங்க போவாப்ல, எத்தனை சீட்டு, எவ்வளவு நோட்டு. அப்பா இவ்வளவு நேரம் நீ பேசுறதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். எனக்கு எவ்வளவு பேசிருப்பான்னு நினைக்கிற? பலாயிரம் கோடி பேசிட்டான். நான் தெருக்கோடியிலோட நிக்கிறேன், உன் கோடியை தூர கொண்டு போயிட்டேன். ஆரம்பத்துல இருந்து பூரா போய் என்ன எங்க தலைவர் வந்து முகமது சாப்பிடும் போது மான் ஊறுகாய் சாப்பிடுங்க நம்மள. என்னது மான் ஊறுகாய் சாப்பிடுங்க நம்மள. ஜனநாயகவாதிகளா நாங்க வாழும் போது ஜனநாயகவாதிகளா இருக்க விட்டுறணும். டேய் உங்களுக்கு எல்லாம் நக்கலா தெரியுது என்ன? செருப்பு பிஞ்சு போன அக்கல. நான் அப்பெல்லாம் கராத்தே தொடர்ச்சி பயிற்சி, அது ப்ரொஃபஸர் ஏத்தம் அது சொன்ன ஊறுகாய் எனக்கு வேணாம். பக்கத்துல எங்க அண்ணன் போட்டுட்டு சாப்பிடவே பயப்படுறாப்ல. என்னடா ஜீவனுக்கு இப்ப சண்டைக்கு பயப்பட மாட்டாரான்னு போட்டோன்னே சும்மாறா தன்மான இடம் கொடுக்கல. என்ன பெரிய வைங்க நான் சாப்பிடுறேன். டேய் சும்மாறா அது மாதிரி சாப்பிடு. நானும் சொல்லிட்டே இருக்கேன். அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்